இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலி ஷாப் ஒரு வாட்டினா பரவாயில்ல, எப்போல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம்னா அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஆகுது. கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, அதுக்கப்புறம் வந்து சும்மா ட்ரெஸ் எடுக்கணும்னு தோணுது. இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலியாக ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஒரு 6 மணிக்கு கிளம்புறோம். ஆனால் எப்போ வரோன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு ஆள் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கனாலுமே எப்படியும் மினிமம் ஒரு 2 hours to 3 hours ஆக்குவேன். இன்றைக்கி எனக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அம்மாவுக்கு எடுக்க போகிறோம். திடீர்னு ஒரு பிளான் பண்ணோம் போகிறதுக்காக. ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, அதுக்கப்புறம் வந்து சும்மா ட்ரெஸ் எடுக்கணும்னு தோணுது. ஸோ அதுக்காக போய் எடுக்கலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க கேன்னு, அதெல்லாம் கண்டே கூடாது. நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எத்தனை மணிக்கு வரோன்னு எங்களுக்கு தெரியலை. எங்கள் அண்ணன் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தான். ஸோ வந்து அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே வரலான்னு சொன்னான். ஸோ நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். இப்போ மணி வந்து 6 மணி ஆகுது. நாங்கள் வர்ற டைம் எப்போ வரோன்னு தெரியலை. அதுக்கு நான் வந்து குறிப்பிடுறேன் அதில். ஸோ வெல்கம் டு அஜய் விலாக்ஸ். நம்ம காரை வந்து ஸ்டைலாக அங்கே நிப்பாட்டியாச்சு. ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷாப்பிங் இருக்குது. அது என்னென்னா, வீட்டோட எலிவேஷனுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் வாங்க வந்திருக்கோம் இப்போது. ஸோ அது வாங்கலை, ஜஸ்ட்டு விசாரிச்சுட்டு ஓகேனா வாங்கலான்னு வந்திருக்கோம். போகிற போக்கில் அப்படி இதே ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இப்போ உள்ளே வந்திருக்கோம். இந்த ஷாப் வந்து மதுரையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஷாப்பு. உள்ளே வந்தோன்னே இந்த பிரிக் லைடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எலிவேஷனுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய எலிவேஷனுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கீழே போடுற இந்த தரையில் போடுறது இருக்குது, நம்ம வந்து எலிவேஷனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வந்து காம்பினேஷன்ஸும் இருக்குது. இப்போ பால்கனிலாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து கிராஸ் இருக்கும், இல்லைனா மேலே வந்து பிரிக் லைடிங் இருக்கும், கீழே வந்து காம்பினேஷன்ஸாக அந்த மாதிரி வெரைட்டிஸாக கீழே வந்து ஒட்டியிருப்பாங்க. நான் நிறையா காஃபி ஷாப்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. கீழே அந்த பால்கனி அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டிக்கும் அந்த மாதிரி இது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோக்கா? இது வந்து ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 1200 இந்த ஒரு ஃபுல் பீஸ். இது பார்டர் மாதிரி, இந்த பிளைன்ல பார்டர் மாதிரி போட்டு இதை ஹைலைட்டர் மாதிரி கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம், பால்கனிலே இதுதான் நான் ஒட்டலான்னு இருக்கேன். மேலே பிரிக்கு போட்டு கீழே இது பண்ணலாம். இந்த மாதிரி போடலாம். இல்லை இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கும். இது வந்து சுகர் மிஷின் போட்டு. ஸோ இது நான் பண்ணலான் இருக்கேன் என்னோடய பால்கனியில். ஸோ அதுவும் வந்து அப்படி இருந்துச்சு, பார்த்துட்ருக்கேன். எங்கள் டிசைன்லேயுமே இது இருக்குது. ஸோ அதே மாதிரி இருக்குது. ஸோ என்னான்னு அந்த அக்காட்ட கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன். யுனிவர்சல் லான்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆசையாக ஒன்று தேடி போகிறோம், இதுதான் நமக்கு வேணும்னு வாங்க போகிறோம். ஆனால் அது அந்த கடையில் இருக்காது. நமக்கு எது தேவைப்படாதோ அதெல்லாம் அள்ளி போட்டு வச்சுருப்பாங்க, வெரைட்டியாக டிசைனாக. அதனால் இந்த கடையில் இப்போவும் எங்களுக்கு அதான் நடந்திருக்கு. நாங்கள் தேடி போனது இல்லை, நாங்கள் தேடாமல் போனது நிறையா இருக்குது. ஸோ நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிற பொருட்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த பொருள் நாட் ஹியர். இந்த மாதிரி பிரிக் லைடிங்கில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்தோம். ஸோ இது வந்து கிளேயில் வந்து மேக் பண்ணது, ஏதோ வந்து ஆயில் கோட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த எலிவேஷனால் நமக்கு தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. அதுக்காக ஆக்சுவலாக வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் வந்து இந்த மாதிரி பிரிக் லைடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, விஷுவலாகவே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு இங்கே வந்தால் நாங்கள் நினச்ச கலர் தவிர எல்லா கலருமே இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்த்த கலர் இதில் இல்லை. நான் முன்னாடி வரப்போ ஃபோனில் காட்டினேன். ஃபோனில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் சரி டிஃபர் ஆகுது போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நேரில் பார்த்துட்டு வந்தும் இங்கே வந்து கலர் டிஃபர் ஆகுது. எங்கள் வீட்டில் நீ பார்த்துட்டு எல்லாம் ஆர்டர் போட்டுரு அப்படின்னாங்க. அப்புறம் கலர் டிஃபர் ஆனால் என்னை திட்டுவீங்க, நீங்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் அவங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல. இதுதான் புதிதாய் திறக்கப்பட்ட ராஜ்மஹால் சில்க்ஸ். எங்கள் அம்மாவுக்கு வந்து பட்டு சரி வாங்கலாம் அப்படின்னு தான் அங்கே வந்திருக்கும். எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதை விட ஷாப்பிங் பண்ணுறதை வேடிக்கை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸான சாரீஸ் இருந்துச்சு, எல்லாமே கலராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இங்கே சாரீ பார்த்தாங்க, அவங்களுக்கு செட் ஆகலை போல். சரி கீழே வந்து இதை விட நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து கீழே போகலாம் அப்படின்னு கீழே போய் கடையில் பார்த்தா எங்கிட்ட திரும்பினாலும் சாரீ ஃபுல்லாமே சாரியாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து உமன்ஸுக்கு மட்டும்தான் அங்கே இருக்குது. அதான் அது என்னது ராஜ்மஹால் சில்க்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே சில்க்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா படிக்கெலாம் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஷாப்பிங் வந்து அதிரடியாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஃப்ளோர் போனோம். அங்கே வந்து எதுவுமே செட் ஆகலைன்னு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தோம்.
அதுக்கப்புறம் வந்து அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ இங்கே வந்து நார்மலான சாரீஸ் தான் இருக்குது. பட்டு சாரீஸ் வேணும்னா செகண்ட் ஃப்ளோரும் கிரவுண்ட் ஃப்ளோரும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாரீஸ் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. சொல்ல எடுத்து போடுறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாரீஸ் எங்கள் முன்னாடி இருக்குன்னு. எல்லாமே பார்க்க வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை வந்து மேரேஜ் அப்படின்னா ஃபேமிலியாக வந்து எல்லோரும் எடுப்பாங்க. எனக்கு சின்ன வயசில் வந்து நான் நிறையா வாட்டி ஃபேமிலியோட வந்திருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆனால் நாங்கள் ஒன்றா சேர்ந்து வந்து பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். அங்கே எதுவுமே பண்ணாமல் சும்மா வெயிட் பண்ணி வந்து எங்களுக்கு பசியே எடுத்துருச்சு. அதான் எங்கள் அண்ணன் கூப்பிட்டான். அம்மா அவங்க வாட்டில் ஃப்ரீயாக எடுக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே கேப்பில் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கூப்பிட்டான். அதான் நாங்கள் டீ குடிக்க வந்துவிட்டோம். ஆக்சுவலாக நான் காஃபி தான் குடிப்பேன். சமோசா வடைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். நான் வந்து ஒரு விசித்திரமான ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்றேங்க. காஃபி வித் கேக். நீங்களாம் நினைக்கலாம் என்னடா காஃபிக்கு கேக் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் நானே நினைக்கிறேன் அந்த மாதிரி நான் தான் இந்த மாதிரியா, இல்லை வந்து என்ன முதல்ல ஆள் இருக்காங்களா, நான் ஏன் இவ்வளோ விசித்திரமாக வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்து எனக்கு பிடிக்குது, இந்த மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்லாம் நானே நினச்சிருக்கேன். ஆனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு வந்து கேக் சாப்பிட்ணுன்னு தோணுது, காஃபி சாப்பிட்ணுன்னு தோணுது. ஸோ ரெண்டுமே வாங்கி சாப்பிட்றேன், அவ்வளோதான். இதில் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா இதெல்லாம் காம்பினேஷன் இப்படி சாப்பிட்ற அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். எங்கள் அம்மா வந்து கால் பண்ணாங்க. எனக்கு இந்த கடையில் அவ்வளோவா எதுவும் செட் ஆகலை, தனியாக இருக்கலாம் எடுக்க முடில, யாராவது லேடிஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தால் சூஸ் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ராஜ்மஹால்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ராஜ்மஹாலில் வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு எதுவும் பிடிக்கல போல். அதெல்லாம் பட்டு சேரீ, அது பட்டு சேரீயே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு ஐ திங்க் லேடிஸ் அவங்க வந்து ஒரு கடையில் எடுக்க மாட்டாங்க போல். ஒரு கடை 2 கடை 3 கடை ஏறி இறங்கி தான் எடுப்பாங்களோ என்னமோ. அதான் நாங்கள் சொல்லிட்டோம். இந்த படத்தில் அரிசி வாங்க வரோம் பார்த்தீங்களா, வடிவேலு அரிசி வாங்க வந்துட்டு, சரிங்க எனக்கு எதுவும் செட் ஆகலை போல், நான் வீட்டில் போய் பொம்பளை ஆளுங்களே அனுப்புகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி எங்கள் அம்மாட்ட சொல்லியாச்சு. சரி நீங்கள் வந்து என் கூட வந்தால் செட் ஆக மாட்டீங்க, நீங்கள் ஏரியா லேடிஸ் கூட வந்து அப்புறமேல எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்களுக்கும் நான் கம்ஃபர்டபுள். ஏன்னா பார்த்து எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும். அதனால் லேடிஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் ஃப்ரீயாக விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பாவை கிடைக்க வந்திருக்கோம். சல்யூட் ராம் ராஜுக்கு சல்யூட். ஸோ இப்போ வந்து எங்கள் அப்பா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து வண்டி எடுத்துன்னு சொல்கிறாங்க, திடீர்னு வண்டியை மூவ் பண்ணுங்கள், லைட்டாக அப்படின்றாங்க. ஸோ அதனால் நான் கார்லேயே உட்காந்துருக்கேன். இப்போது கார்லேயே உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வாசலாக இருக்கேன். செம்ம டிராஃபிக்கு, எப்போயுமே டிராஃபிக்காக இருக்கும் போல். தீபாவளி, பொங்கல், அந்த நியூ இயர்ஸ் அந்த டைமில் வந்து டிராஃபிக்காக இருக்கும். இப்போ சும்மா இருக்கும் போதே டிராஃபிக்காக இருக்குது. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ நிற்கிது, கார் நிற்கிது, பைக்கு நிற்கிது, ஆனால் இடமே இல்லாமல் நிற்கிது அப்படியே ஒரு மாதிரி. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. போலீஸ் வந்து ஃபைன் போட்டுருவாங்க, இல்லைன்னா வண்டியை வந்து எடுத்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற அந்த பயத்தால் உட்காந்துருக்கேன். உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுவோம். அந்த கடையில் வந்து விதவிதமாக சாரீஸாக இருந்துச்சு. இந்த கடையில் விதவிதமாக வேட்டியாக இருக்குது. கடையே ஃபுல்லாக இருக்குது. கடையை அப்படி நிரம்பி எல்லா ரேக்குமே ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு போல். ஸோ இதுதான் கரெக்டான டைமு. நம்ம வந்து கரெக்டாக அந்த ட்ரெஸ் எடுப்பாங்க எல்லாருமே. அந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்போ உள்ளே வந்தால் ஹோலி முடிஞ்சிச்சு. இப்போ தான் கரெக்டாக ட்ரெஸ் எடுக்கிற ஸ்டார்டிங் டைமே இதுதான். நாங்கள் கரெக்டாக அங்கே வந்துட்டோம் இன்றைக்கி. ஸோ எங்கள் அப்பாவுக்கு தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வாங்கியிருக்கோமா? மற்ற கடையை விட இங்கே ஷர்ட்டோட குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஐயா. ஆனால் மற்ற கடையை விட இங்கே விலையும் அதிகமாக இருக்குங்க ஐயா. அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தேடி பிடிச்சி எடுக்கவே ஒரு 2-2.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து எங்களுக்கு வேறு எடுக்க போகணுமா, அதையும் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்தோம்னா இந்த வீடியோ ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். ஸோ இத்துடன் இந்த வீடியோ
முடிவடைகிறது. நானும் என் அண்ணனும் ஷாப்பிங் செய்யும் vlog-ஐ அடுத்த பார்ட்டாக போடப் போகிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமாகிறது, நான் சென்று வருகிறேன். பாய்.